ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெசல் மேக்கிங் தான் நான் சொல்லித்தரப்போகிறேன். டெசல் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல், அதாவது குரோஷே ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. சாரியோட முந்தி பகுதி இருக்கு இல்லையா, அந்த சாரியோட முந்தி பகுதியில் வந்து நம்ம குரோஷே ஒர்க் வந்து பண்ணுவோம். இந்த குரோஷே ஒர்க்குங்கிறது இந்த ஸ்வெட்டர் பின்னுறது இந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதே சேம் ஸ்டிச்சஸை வச்சு நம்ம சாரீ முந்தியில் டிசைன் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போது சாரீ டெசல் மேக்கிங் இதுக்கு என்னென்ன வேணும்னா, அந்த கீழே தொங்க சில்க் த்ரெட் வச்சு ஒரு 100 to 150 ஸ்டாண்ட்ஸ் எடுப்போம். அதை எடுத்து அதை வந்து சின்ன சின்னதாக ஒரு இன்ச்சு கட் பண்ணி அதை சாரியில் இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். அதாவது இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். அது வந்து சாரீ டெசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஜரி த்ரெட் வேணும், பீட்ஸ் வேணும். ஓகேங்களா? இது நார்மலான பேபி குச்சுன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா க்ரோஷே ஒர்க்குனால் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சாரி இந்த ஸ்வெட்டர் பின்னுவாங்க இல்லையா, அந்த மெத்தடில் தான், அந்த சேம் மெத்தடை வந்து சாரீ முந்தியில் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சில்க் த்ரெட்டை வந்து 5 த்ரெட்டை எடுத்து ஒரு கார்டில் வந்து சுற்றி வச்சுக்கணும். அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து செயின் போடணும். இந்த குரோஷே ஒர்க்கு ஒரு 5 செயின் மேக்ஸிமம் வந்து 5 செயின், அதுக்கு மேலே 6. இதுதான் பேசிக்கான செயின். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து சிங்கிள் குரோஷே, டபுள் குரோஷே, ட்ரிபிள் குரோஷே இது 3மே யூஸ் பண்ணலாம். அடுத்து ஜரி த்ரெட்டு, பீட்ஸு, இது இல்லாமல் டெசல்ஸு. குரோஷே ஒர்க்குக்கு வந்து டெசல்ஸ் ஆல்ரெடி நம்ம பேபி குச்சி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை தெரிஞ்சாவே குரோஷே ஒர்க்குக்கு நீங்கள் ஈஸியாக வந்து டெசல் மேக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீடில் வேணும். நீடில் பார்த்திங்கன்னா நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, ஆரி ஒர்க் சம்மந்தப்பட்ட நீடில், ஆரி ஒர்க் பண்ண நீடில் நம்பர் 14 யூஸ் பண்ணுவோம் இல்லையா, துலிப் பிராண்டு. அந்த துலிப் பிராண்டுக்குள்ள நீடில் நம்பர் 10 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதெல்லாம் நம்ம சாரிக்கு குரோஷே ஒர்க்கு இல்லாட்டி பேபி குச்சோ இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து சாரி குச்சிக்கு யூஸ் பண்ணுற பீட்ஸுங்க. அதாவது கொஞ்சம் பீட்ஸ் மட்டும் தான் நான் வச்சுருக்கேன், நிறைய இது வெரைட்டி இருக்குது இதுலேயே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 த்ரெட், அதாவது ஒரு த்ரெட்டோ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது இல்லாமல் நம்ம வந்து அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, இந்த பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணலாம், அது இல்லாமல் நம்ம பீட்ஸ் இல்லாமலேயும் பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி 2 த்ரெட்டு. ஓகேவா? த்ரெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீடில் நம்பர் சொன்னேன் இல்லையா, நீடில் நம்பர் 10, துலிப் பிராண்டில் நீடில் நம்பர் 10 பாருங்கள். 0.75 mm இருக்கும் அப்படின்னு இருக்கும். நீங்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும். நீடில் நம்பர் 10 துலிப் பிராண்டு. இதை கேட்டிங்கன்னா இதை கொடுப்பாங்க. நம்மளுக்கு 14ல் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும் அந்த ஊக்கோட எட்ஜு. ஓகேங்களா? இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்லா கொஞ்சம் தடிமனாக இருக்கும். அதனால தான் சில்க் த்ரெட் எடுத்து 5 நூலை வந்து ஒன்றா சுற்றணும். நான் அடுத்த இந்த வீடியோவிலேயே வந்து நான் சொல்லியிருக்கேன் எப்படி வந்து சில்க் த்ரெட் வந்து ரெடி பண்ணணும் 5 ஸ்டாண்ட்ஸாக அப்படின்னு சொல்லியிருக்கேன், எப்படி பண்ணணும்னு காட்டியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த நீடில் நம்பர் 10 தெரியுதா என்னன்னு தெரியல, நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது காட்டுறேன். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த நீடில் நம்பர் 10 மட்டும்தான் யூஸ் பண்ணணுமான்னா, அந்த 10க்கு கீழே 9 கூட யூஸ் பண்ணிக்கலாம். 9, 10 இது ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சேம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் அந்த எட்ஜ் வந்து இருக்கும். பாருங்கள், நீடில் நம்பர் 10 போட்டிருக்கோம், பக்கத்தில் 0.75 mm. ஓகேங்களா? கடையில் கேட்டால் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த டைலர் ஷாப் இருக்கு இல்லையா, அந்த டைலரிங் மெட்டீரியல் வாங்குகிற ஷாப்பில், இல்லை ஆரி ஒர்க் மெட்டீரியல்லாம் வாங்குறீங்களா, அந்த ஷாப்பில் கேட்டால் அவங்க நிறைய இந்த துலிப் பிராண்டில் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த மாதிரி இந்த கார்ட்போர்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நான். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம த்ரெட்டு வந்து இப்போ நம்மகிட்ட இருக்கிறது 2 த்ரெட்டு தான். அந்த 2 த்ரெட்டையும் சேர்க்கும்போது நம்மளுக்கு 2 நூல் தான் வரும். நமக்கு வந்து 5 நூல் வந்து ஒரே இதில் வேணும். அப்போ தான் வந்து இந்த குரோஷே ஒர்க் பண்ண முடியும். இப்போ நான் அதில் சுற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த நூல் வந்து 5 to 6 எடுத்துக்கலாம். 5 ஸ்டாண்ட்ஸ் to 6 எடுத்துக்கலாம், 6 வரலையும். இதில் வந்து நான் இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி சுற்றி நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ ஒரு சாரிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 150 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கார்ட்போர்டில் சுற்றலாம். ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு இந்த மாதிரி குரோஷே ஒர்க் போட முடியும்.
இந்த மாதிரி த்ரெட்டை வந்து 6ஆக எடுத்தால் தான் இந்த மாதிரி குரோஷே ஒர்க் நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி குரோஷே ஒர்க் வந்து நீங்கள் சாரியோட முந்தியில் போடும்போது உங்களுக்கு அழகாக தெரியும். நல்லா கொஞ்சம் ப்ரைடல் சாரீக்கு இல்லாட்டி நார்மலாகவே இப்போ நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். இந்த ஒர்க் வந்து நிறைய வாங்கணும் அப்படின்னு இல்லை, நம்ம வந்து ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே இது செய்யலாம். இப்போ இந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்திருக்கேன்னா இப்போ என்ன பண்ணுறேன், 2 அதாவது நம்மகிட்ட 2 த்ரெட் இருக்குது ஓகேவா. இப்போ 2 நூல் இருக்குது, அது 2யும் ஒன்றா சேர்த்து ஒரு நாட் போட்டுருங்க ஃபஸ்ட்டு ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த த்ரெட்டை எடுத்து இதில் சுற்றுறோம். அதாவது அந்த கார்ட்போர்டில் ஃபஸ்ட்டு சுற்றணும். இப்போ வந்து இந்த மாதிரி 5 த்ரெட்டு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி குச்சி ஒர்க் போடும்போது ஒரே கலரில் 2 த்ரெட்டு வாங்குங்க. மேக்ஸிமம் ஒரு சாரீக்கு வந்து பேபி குச்சி போட்டாவே அந்த டெசல்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா 2 த்ரெட்டு ஃபுல்லாக காலியாகும். இதே குரோஷே ஒர்க் போடும்போது மேக்ஸிமம் நம்ம சாரீ வந்து இப்போ டபுள் கலர்லன்னா ஒரு 4 த்ரெட்டு கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். அதாவது 4 ஃபுல்லாக காலியாகாது, ஒரு 2.5 to 3 த்ரெட்டு வந்து காலியாகும். இப்போ இந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்துட்டோமா, இதில் வந்து நம்ம இந்த த்ரெட்டை சுற்றி எடுக்கணும். எப்படி சுற்றணும்னு சொல்லுறேன் பாருங்கள். இப்போ வந்து 2ஆக எடுத்திருக்கேன். இதில் 2 நூல் இருக்குது, 2 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குது ஓகேவா. இப்போ இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு இது 2யும் வந்து சேர்த்து இப்போ இந்த கார்ட்போர்டில் சுற்றுறேன். ஒரு கார்ட்போர்டு மட்டும் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லை வேறு எது இருந்தாலும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், இது மேலே இப்போ நான் சுற்றிக்கிட்டு வரேன். இந்த சுற்றுறோம் இல்லையா, இதுவே வந்து நீங்கள் மேக்ஸிமம் 100 to 150 சுற்றணும். அப்படி சுற்றினா மட்டும்தான் உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக அந்த முந்தியில் ஒர்க் பண்ணுற வரலையும் அந்த த்ரெட் வந்து காலியாகாமல் வரும் ஓகேவா. இப்போ நான் இதில் சுற்றி முடித்ததுக்கப்புறம் இப்போ இதோட கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு இதில் 2 இப்போது இந்த கார்ட்போர்டில் நம்மளுக்கு 2 த்ரெட் இருக்கா. இப்போ நம்ம நூலாக 2 அதாவது அந்த ஸ்பூலில் வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த கையில் 2 த்ரெட்டு, இந்த கையில் 2 த்ரெட்டு. இப்போ இது 2 சேர்க்கும்போது நம்மளுக்கு 4 த்ரெட்டாக வரும் ஓகேவா. இப்போ இந்த 4 த்ரெட்டையும் சேர்த்து இன்னொரு கார்ட்போர்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் சுற்ற போகிறோம். அதாவது நீங்கள் விசிட்டிங் கார்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க ஸ்ட்ராங்காக. இப்போ இதில் சுற்றும்போது நம்மளுக்கு 4ஆக வரும். இப்போ நான் இதை சுற்றி எடுக்கிறேன்னா, இதை சுற்றி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் 4 இருக்கும், கையில் 2 இருக்கும். மொத்தமாக நம்மக்கிட்ட இருக்கிறது 6 ஓகேவா. நம்மளுக்கு வந்து 6 கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நான் இதை கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டா இப்போ இந்த கார்ட்போர்டில் மட்டும் இந்த இப்போ கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த இதில் இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும் நம்மளுக்கு. 4 ஸ்டாண்ட்ஸ் பாருங்கள், இதில் 2 இதில் 2 4 இருக்கா. இப்போது இந்த 4 வந்து எடுத்துக்கிட்டு இப்போ அந்த நூலை நம்ம கையில் வச்சுருந்தோம் இல்லையா, இது 2 இது 2யும் சேர்த்து இப்போ வந்து 6 ஆகிடும். 6 ஆகும்போது நம்ம இந்த கார்ட்போர்டில் சுற்றி எடுத்துக்கணும். ஃபுல்லாக சுற்றி எடுத்தோம்னா நம்மளுக்கு 6 ஸ்டாண்ட்ஸ் கிடச்சிரும். 5 to 6 வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் 6 யூஸ் பண்ணுங்கள், இல்லை 5 யூஸ் பண்ணாவே நமக்கு நீட்டாக தான் இருக்கும். இப்போ நான் இது ஃபுல்லாக வந்து சுற்றி எடுத்துக்கிறேன். சுற்றி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருங்க. இது கட் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஓகேவா. இப்போ இந்த மாதிரி நான் கிளாத் எடுத்திருக்கேன். நம்ம சாரீ முந்தியில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த மாதிரி சாம்பிள் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். நான் முன்னாடி உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாம்பிளுக்காக நான் இது வாங்கி நான் இதை வந்து ஜிக்ஸாக் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து இந்த மாதிரி சாம்பிள்ஸ் ரெடி பண்ண முடியும். ஏன்னா எல்லாருக்கும் வந்து நிறைய பேருக்கு இந்த ஒர்க் எப்படின்னு தெரியல. அதனால நம்ம வந்து சாம்பிள் ரெடி பண்ணி வச்சா தான், அதை பார்த்தா தான் நம்மளுக்கு இம்ப்ரெஷன் ஆனால் மட்டும்தான் நிறைய பேர் ஒர்க்கு போட்டுப்பாங்க. அதனால் இந்த சாம்பிளுக்கு ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் ஜிக்ஸாக் போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் சாரீ குச்சி கட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாரீக்கு வந்து ஜிக்ஸாக் அடிக்கணும் ஓகேவா. இப்போது ஜிக்ஸாக்குக்கு நான் பாருங்கள் நீடியில் வந்து இன்சர்ட் பண்ணி ஒரு நாட் போடுறேன். அதாவது முடிச்சு போட்டு இப்படி கட்டிக்கிறேன். அப்போ தான் அந்த த்ரெட்டு வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த விரல் இருக்கு இல்லையா, ஆள்காட்டி விரலில் அந்த நூலை வந்து சுற்றுறேன். 2-3 சுற்றி எடுத்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் பக்கத்தில் இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் வச்சுக்கிட்டேன். இப்போ நீடில் இருக்கு இல்லையா, அந்த ஹூக் பகுதி கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். கீழே பார்த்த மாதிரி இன்செர்ட் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த நூலுக்கு மேலே விட்டு இழுக்கிறேன். அப்போ அந்த நூல் என்ன ஆகும்னா அந்த ஹூக்கில் மாட்டிக்கும். இப்போ வந்து பாருங்கள், நமக்கு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதை பாருங்கள்,
இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சா? இப்போ அகைன் என்ன பண்ணணும், உங்களுக்கு பாருங்கள் எடுத்து நல்லா காட்டுறேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அகைன் திரும்ப மேலே இருக்க நூல் மேலே இப்படி சுற்றி இழுத்துட்டு வரணும். இப்போ இழுக்கும்போது அது என்ன ஆகும்னா அந்த ஹூக்கில் மாட்டிடும். இப்போ நமக்கு வெளியே வந்துடும் பாருங்கள். ஓகேவா? அடுத்த செயின் ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ இந்த இதை வந்து நம்ம கணக்கு வச்சுக்கக்கூடாது. இப்போ போடுறோம் இல்லையா, இதுக்கு மேலே இருந்து தான் செயின் வந்து கரெக்டாக நம்ம வந்து கணக்கு வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் 1 செயின் நம்பர் 1. திரும்ப நீடியில் வந்து என்ன பண்ணுறேன், அந்த த்ரெட்டுக்கு மேலே தான் கொண்டு போகிறேன். கொண்டு போய் அடியில் விட்டு இழுக்கிறேன். 2. இப்போ பாருங்கள் 2 செயின் ஆயிடுச்சு. 3. அதாவது செயின் 5 செயின் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து 5 செயின் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த அதாவது எந்த இடத்துக்கு வந்து வருதோ இந்த மாதிரி கிளாத்தில் நீடில் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த த்ரெட்டை மேலே இழுக்கிறோம். ஓகேவா? பாருங்கள் இப்போ த்ரெட்டு என்ன பண்ணுறேன், த்ரெட்டு மேலே நீடில் வச்சு அடியில் சுற்றி எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்தோம்னா இந்த இடத்துல ஒரு லாக் ஆகிடும். இப்போ வந்து அடுத்த செயின் வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் த்ரெட்டு மேலே நீடில் வைக்கிறேன், த்ரெட்டுக்கு மேலே வைக்கிறேன், அடியில் விட்டு இழுக்கிறேன். த்ரெட்டுக்கு மேலே நீடில் வச்சுட்டு அடியில் விட்டு இப்படி இழுக்கிறேன். த்ரெட்டுக்கு மேலே இப்படி வைக்கிறீங்க, இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணி இழுக்கும்போது நம்மளுக்கு செயின் வந்து ஃபார்ம் ஆகிடும். இங்கே பாருங்கள் இப்போ வந்து 5 செயின் பேசிக்காக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி 5 செயின் வந்து நம்ம போடணும். இப்போ இந்த இடத்துல நீடில் ஸ்ட்ரைட்டாக வைங்க. பாருங்கள் நேராக வச்சிங்கன்னா இந்த இடத்துல முடியுது அந்த செயின். அப்போ வந்து அங்கே ஒரு நாட் போடுறேன். நாட்டுன்னா அதே சேம் நீடில் மட்டும் உள்ளே விடுற த்ரெட்டை சுற்றி மேலே இழுக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வந்து 2 பேஸ் கிடச்சிடுச்சு. இப்போது 1 அடுத்து செயின் வந்து போடுறேன் பாருங்கள். த்ரெட்டுக்கு மேலே நீடில் வைக்கிறேன்னா பாருங்கள் அடியில் விட்டு இழுக்கிறேன். இப்போது த்ரெட்டுக்கு மேலே வைங்க, அடியில் விட்டு திரும்ப இழுக்கணும். த்ரெட்டுக்கு மேலே நீடில் வச்சு அடியில் விட்டு இழுக்கிறோம். அப்படி இழுக்கும்போது தான் நமக்கு அந்த ஹூக் இருக்கு இல்லையா, அதோட எட்ஜு வந்து அந்த த்ரெட்டு வந்து மாட்டும், அதில் போயிட்டு நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். நம்ம இழுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கு விழுகாமல் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, ஆரி ஒர்க்லேயுமே சேம் மெத்தடு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் டேரெக்டாக த்ரெட்டு வச்சுருக்கோம், அதில் என்ன பண்ணுவோம் கீழே சுற்றி கொடுப்போம். கரெக்டாக? இங்கே வந்து மேலே நம்ம டேரெக்டாகவே கையிலே வச்சுக்கிட்டு சுற்றி கொடுக்குறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி ஒர்க்கெல்லாம் வந்து ஒரே சேமாக தான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அதுலேயும் செயின் தான் ஃபார்ம் ஆகும், இதுலேயும் செயின் தான் ஃபார்ம் ஆகும். சுற்றி கொடுக்குறேன்னா இழுக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லூப் ஃபார்ம் ஆகுது. மேலே இந்த இடத்துல வந்து கொண்டு போய் நான் வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இது ஃபுல்லாக நான் இப்போ ஒரு 4 லைன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணி மேலே இழுத்து விட்டுருவேன். அவ்வளோதான். நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து லாக் ஆகிடும். நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அப்படி இதோட ஃபினிஷ் பண்ணணும். என் பண்ணுறது எப்படின்னா, ஒரு செயின் போட்டுட்டு நீடில் அதுக்குள்ளேயே வச்சுருங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம கையில் வச்சுருக்க த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீடில் மேலே இழுத்திங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆகிடும். பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒர்க்கு வரும். இதுதான் பேஸ் செயின். இப்போ அதில் போட்டது உங்களுக்கு புரியலைன்னா நான் பாருங்கள் காட்டுறேன். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆரி ஒர்க் நீடில் இருக்கும். இது வந்து பெரிய சைஸு, அது சின்ன சைஸு. ஓகேவா? இந்த மாதிரி இப்போ நம்ம அந்த சாரியில் நீடில் வந்து புளிப்போமா, நான் வந்து இது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த த்ரெட்டில் இதில் சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள் இப்போது இருங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணனால போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ ஹூக் பகுதி வந்து த்ரெட்டு மேலே வச்சு கீழே சுற்றுறேன் பாருங்கள். ஓகேவா? மேலே இருக்கா, அடியில் சுற்றி கொடுக்குறேன். மேலே கொண்டு போய் அடியில் சுற்றி இழுத்துட்டு வரேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அந்த ஹூக்கில் போய் மாட்டிடுச்சா த்ரெட்டு, நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது. இதே சேம் தான் இங்கேயும் நம்ம வந்து பண்ணியிருப்போம். இதில் வந்து அந்த 5 முடிஞ்சதுக்கப்புறம்
இதில் அதாவது கிளாத்தில் நாட் பண்ணியிருப்போம் பாருங்கள். இங்கேயும் செயின் தான் இருக்கும், இங்கேயும் செயின் தான் இருக்கும். இந்த ஒர்க்கை தான் இந்த குரோஷே ஒர்க்குன்னா மேக்ஸிமம் இந்த ஸ்வெட்டர் பின்னுறது இந்த மாதிரி கிராஃப்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒர்க்கு தான். அது வந்து பெரிய நீடில், இது சின்ன நீடில். அது சேம் ப்ராசஸ்ஸு தான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். என்னோடய வீடியோஸ் அதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடணும், இந்த மாதிரி குச்சி ஒர்க் போடணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லாட்டி கமெண்டில் கேளுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இந்த வீடியோவும் பார்க்கலாம், ஆரி ஒர்க் பற்றியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இடையில இந்த மாதிரி சாரீ குரோஷே ஒர்க் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். இல்லை இது இல்லாமல் வேறு எதுவும் உங்களுக்கு வந்து ப்ளீட் எடுத்து அயர்ன் பண்ணணும் சாரி, அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுவும் போட ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.